வேதாளம் சொன்ன 23வது புதிர்கதை. விலைமகளே சிறப்புக்கு உரியவள். என்னடா அது இப்படி போட்டிருக்கிறான்? யாரோ ஒரு தம்பி வரானே. நெருங்கய்யா. நீங்களா ஜாதகம் பாக்குறீங்க? நான் தான் பாக்குறேன். என்ன போல ஜாதகம் பாக்குற ஆள் மாதிரி தெரியலையா? பாக்குற ஆள் மாதிரி தான் தெரியுது. அதான் நீங்களான்னு கேட்டேன். ஜாதகம் இல்லாத வெறுங்கையோட வந்துக்கிற ஜாதகம் எப்படி பாப்ப? ஜாதகத்தை எடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். அதை ஏப்ப மறைச்சிட்டு இருந்துக்கிற? 10 வருஷமா இதே தொழிலா தான் இருக்கிறேன். அதை எத்தனை நாளைக்கு பப்பளிகளே தெரியற மாதிரி எடுத்துட்டு வரட்டும்? அப்படியா? அந்த தசாப்தி போடுற கணக்கெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் எனக்கே தெரியும். மெயினா கட்டத்துக்கே வந்துருங்க. கட்டை மட்டும் பார்த்தா போதுங்கிறியா? சரி பாத்திரலாம். இந்த ஜாதகம் பார்க்குறோம், என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஜாதகம் என்னத்தான் சொல்லுது? ஜாதகத்துக்கு என்ன வாயாப்பா இருக்குது சொல்லும். நாம தான் பார்த்து சொல்லணும். ராகு, சூரியன், சுக்கிரன். கட்டத்தை பார்த்த உடனே சில பேர் சொல்லிவிடுவாங்க. நீங்க இவ்வளவு லேட்டு பண்றீங்க. கணக்கு போட்டு பார்த்தா தான் கரெக்டா சொல்ல முடியும். ஏதோ கொஞ்சம் புது அடியாட்டம் தான் இருக்கும் பொழுது. சந்திரன் கேது சேர்ந்துக்கிறான். இது என்ன சுத்த ஜாதகமா? சுத்த ஜாதகம் தான்பா. 2 ஒரு இடத்துல மஞ்சள் தாம்பா தடவி இருக்குது. மற்றபடி சுத்த ஜாதகம் தான்பா. ஏங்க ஏதாவது செவ்வாய் தோசை நாக தோசை இருக்குதான்னு பார்க்க சொன்னாங்க. ஓ அத கேட்டியா? செவ்வாய் தோசம் நாகதோசம் இந்த ஜாதகத்துல இல்லையே. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஊருப்பட்ட ஜாதகத்துக்காரனே செவ்வாய் தோசை நாக தோசை இருக்குதுன்னு சொல்றான். என்னமா இப்படி சொல்றீங்க? நம்ம கணக்குல அதெல்லாம் இல்லைன்னு தான் வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். 10ல் என்ன இருக்குது சொல்லுங்க. 10ல் என்ன இருக்கும்? ஒரு 1 ஒரு 0 இருக்கும். 10வது இடம் கட்டத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. ஓ அப்படி கேட்டியா? 7, 8, 9, 10. ஓ 10ல் ராகு இருக்கிறான். சரி அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? இந்த ஜாதகத்தை படி கல்யாணம் ஆகுமா ஆகாதா? 7ஆம் இடம் சுத்தம். கல்யாணக்கார சுக்கிரன் நல்லா இருக்கிறான். கல்யாணம் ஆயிருக்குமே. என்னது கல்யாணம் ஆச்சா? எந்த கல்யாணங்க ஆச்சு? நல்லா பார்த்து சொல்லுங்க. பார்த்து தான் சொல்றேன். எக்காரணத்தை கொண்டு இந்த ஜாதக பிரகாரம் இந்த கல்யாணம் நடந்திருக்கணுமே. இன்னமும் எல்லாம் ஏருக்கு மாறவே சொல்றீங்களே. பஞ்சாங்கலாம் வச்சு பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் புதுசா பலரைங்களுக்கு தான்பா. நான் சர்வீஸ் ஆளு. சர்வீஸ் ஆளு தான் இப்படி போறோம். தப்பா சொல்லிட்டே வரியா? சனி வக்கரமா இருக்கிறான். சரி கல்யாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தொழில என்ன அமையன்னு பார்த்து சொல்ல பார்க்கலாம். தொழில் ஸ்தானம் குருபார்வை இருக்குது. சனி சேர்ந்துக்கிறான். தொழில் வீட்டோட தான் அமையும். வீட்டோட தான் தொழில் அமையுமா? என்னங்க ஜாதகம் பார்க்குறீங்க? ஒன்று கூட கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் 5 வருஷமா வெளியில எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். எப்படி சொல்ற? சனி உன்னை இழுத்து பிடிச்சி வீட்டில் தானே உட்கார வைப்பான். சனியை இழுத்து பிடிக்கல, ஞாயிறு இழுத்து பிடிக்கல. நான் 5 வருஷமா வெளியில வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படியா? கட்டம் பொய் சொல்லாதப்பா. கல்யாணம் இன்னும் ஆகலை, கல்யாணம் ஆகி போச்சுன்னு சொல்கிறீங்க. வீட்டோடு வேலைங்கிறாய். நான் 5 வருஷமா வெளியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஏங்க இப்படி ஜாதகம் பார்த்து அடுத்தவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எனக்கும் ஜாதகம் பார்க்க தெரியுன்னு. என்னப்பா இப்படி சொல்ற? நான் யாருக்கும் அப்படி தப்பா சொன்னதே இல்லையே. உன் பேர் சம்பூர்ணம் தானே? அது சம்பூர்ணமா? உன் பேர் சம்பூர்ணம் இல்லையா? என் பேரு சம்பத்துக்குமார். என்னப்பா முழிக்கிற? தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கா வயசுக்கு வந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டு மாட்டாங்க. ஜாதகத்தை கொண்டு மாத்தி கொடுத்துட்டு எனக்கு என்ன ஜாதகம் பார்த்துறியாங்கிற? தப்பு நடந்து போச்சுங்க. இந்த ஜாதக பிரகாரம் அது கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஆச்சுங்க. அதுக்கு 2 குழந்தை இருக்குதா இல்லையா? இருக்குதுங்க. அது வீட்டோட வேலை செய்தா இல்லையா? ஆமாங்க. நீ எல்லாம் ஜாதகம் பார்க்கறன்னு தூக்கிட்டு வந்துட்ட. இதுல வேற கணக்கு போடாத கட்டத்தை மட்டும் பார்த்து சொல்லுங்கிற. நல்லா சொல்லு.
என்னடா இந்த ஆளுகிட்ட வந்து நாம மாட்டிக்கிட்டோம். ஜாதம் பார்க்கறதுக்கு ஆளுங்க வராங்க எடுத்து நீ கிளம்புப்பா. ஜாதகம் பார்க்க எவ்வளோங்க? அங்கே எழுதிருக்கும் பாரு 115. ஏங்க 205 கூட கொடுத்துட்றேன். இப்படி ஜாதகத்தை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டான்னு வெளியில எங்கேயும் சொல்லக்கூடாதுங்க, மானக்கேடாக்குது. சரி நான் வரேங்க இருப்பா. உனக்கு யார் வேணும் நல்லா ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி போட்டாங்க? யாரும் சொல்லலைங்க. பஸ் ஸ்டாப்பில் பழைய போர்டு ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகேங்களா? ஏண்டா இல்லை எங்கே ஜாதகம் பார்க்கணும் வராந்தத்தில் கூட்டிகிட்டு தெரியுறா? தான் நல்லா பார்க்குறாங்க. நீ ஒரு நாளைக்கு வா, நீ வாய் மூடி. சரி சரிப்பா. சொல்லு ப்ரோ. ப்ரோ காண்டாகாதா, அடுத்த வாரம் நம்ம தலைவர் படம் ரிலீஸ். செம்ம போகிற இந்த ஐடியா சூப்பர். 1000 வேலை பறக்கும் இல்லை. போனே தான் பொழுது நீ பேசிட்டு இல்லை வரியா? போன பேசிட்டு கிளம்பி ஆகிப்பட்டு என்ன பேசுகிறேன்? வா வரம்பா, எங்கே பேச விட மாட்டேங்கிறேன். ப்ரோ நம்ம நைனா காண்டாகிறாரு, நான் அப்புறமேல் பேசுகிறேன், வச்சிரு. நாம் எப்படி குலைக்கலாம்னு நினைக்கல. ரசிகர் மன்றம் வர அவனுக்கு. சாமி வணக்கம். வணக்கம் வாங்க உட்காரு. ஜாதகம் பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அந்த ஜாதகம் இருந்து போட்டு உட்கார்றேன். ஏய் காலைல ஒழுங்கா போட்டு உட்கார்றா. தெரியுங்கிறாங்க. இவர் யார்? உங்கள் தகப்பனார் தானே? ஐயோ இல்லைங்க, இது மகங்க. இது உங்கள் மகனா? ஆமாங்க. இது என்ன உங்களோட வயசு அதிகமாகிற மாதிரி தெரியாரு? இப்படிலாம் கேட்குறாங்கன்னு தான் உங்க கூட வரமாட்டேன்னு நான் சொன்னேன். ஏய் உட்கார்ற நீ உட்கார்ற முதல்ல. சாமி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் அப்படி அடிக்கடி டென்ஷன் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம். இப்போ இவருக்கு என்ன வயசாகுது? 32 வயசு தான் சாமி. ஜாதகத்தோட பாருங்க. நல்லா 10 வயசுலேருந்து திருட்டு பீடி குடிச்சு இப்படி ஆகி போயிட்டான். ஆமாம் அதெல்லாம் ஒன்று கேட்டாரா ஒன்றா வந்து வேலையை விட்டு பாருனேண்ணா. சரி அமைதியார் சாமி அதை அப்படி பாருங்க. எது சம்மந்தமாக ஜாதகம் பார்க்க வந்துக்கிறீங்க? சாமி இதை நம்ம பையன் கல்யாண சமாச்சாரம் பார்க்கணுங்க. அப்படிங்களா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்களா? இல்லைங்க, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. நானும் எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்துட்டோம். பயனாட்டமாகறான். இப்படி இருந்தால் எங்கே போய் பொண்ணு கிடைக்க போகுது? சாமி இந்த காலகட்டத்தில் இவனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ண வாய்ப்பு கூடி வருமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். 2 வாய்ப்பு வந்திருக்கும், அதை தவற விட்டுட்டீங்களே, என்ன காரணம்? வாய்ப்பெல்லாம் வந்துச்சு சாமி, இல்லைலாம் சொல்ல முடியாது. நாம் சொல்கிற இடத்துல இவன் எங்கே கேட்குறான், இவன் எங்கெங்கேயோ கனவு கொண்டு எடுக்கிறான். இப்போ கூட பாருங்க, நான் பேசிட்டு நான் கவனிக்கிறேன்னா பாருங்க. இவன் அங்கேக்கிறான், அவன் இங்கேக்கிறான், இவன் வீட்டில் அவங்கிறான், அவன் வீட்டில் இவங்கிறான். ஆனால் அவன் ஒருத்தன் தனியாக வச்சுக்கிட்டு முழிக்கிறான். சாமி வெளியிலாம் இவனுக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல. ம் சொந்தத்தில் ஏதாவது அமையறதுக்கு கடைசியாக ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நைனா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? சொந்த மதத்தில் பொண்ணு பார்க்குறதுல உன்னோட வச்சுக்க, இந்த வேலைலாம் வச்சுக்காத என்கிட்ட. தம்பி என்னதான் சொல்கிற? அப்படி அவன் என்ன சொல்கிறான், யாரோ ஒரு சினிமா நடிகையான், அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு 20 வருஷமாக ஒத்த காலம் நட்டுக்கிறான். இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? ஏங்க என் நைனா என்ன சொல்லிட்டு போகிறாரு, நான் நினைக்கிறேன் நடிக்கைய கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு மட்டும் பாருங்க. அப்படின்னா இதை டீப்பாக தான் கணக்கு போட்டு பார்க்கணும். பார்க்கலாங்களா? பாருங்க, அப்படியாவது இருந்து தொலை தானே. ஒரு அரை மணி நேரம் ஆகும். பாருங்க இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு போயிடுறேன். கணக்கு போட்டு வைங்க, போன வருஷத்தில் பேசிட்டு வந்துடுறேன். என்ன மாமா, என்ன நேரத்தில் மட்டை ஆகிட்டீங்களாமே? ஒரே கலேஜ் தான். ஒரே அமக்கலமா? கூட்டி கழித்து பார்த்தாங்க, இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற வாய்ப்பே இல்லை. போட்டுத்தாக்கு மாமா. அப்புறம் என்னதாங்க பண்ணுறது? அதை தாண்டி இவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முயற்சி பண்ணீங்களா, குடும்பமே கழித்துங்கனுங்கிற அமைப்பு இருக்குதுங்க. ஆமாங்க. ஏதாவது கொண்டு போய் சிக்கல் விட்டுருவாங்கிறீங்களா? ஆமாம்.
ஆனால் போகிற போக்கு அப்படி தானே இருக்குது. எங்க சினிமா நடிகை போய் இவங்க எப்படியும் கல்யாணம் பண்ண முடியும்? அறிவு கட்டதமாக பேசுகிறாங்க. இவங்ககிட்டலாம் சமாளிக்க மாட்டீங்க. இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவனை துபாயில் கூட்டிகிட்டு போய் ஒட்டகம் மேய்க்க 10 வருஷம் கான்ட்ராக்டில் பேசி விட்டு வந்துருங்க. அப்படி முடியலைன்னா ராஜஸ்தான் பாலைவனத்தில் கூப்பிட்டு போய் 10 சுற்றி விட்டு வந்துருங்க அங்கேயே. இப்படியே சொல்கிறீங்க? அப்படி தான் இருக்குதுனால வரோம். கொஞ்சம் அவனுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பேசி விடுங்க. வரட்டும், நான் கரெக்ட் பண்ணி விட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. கணக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிக்க. நடிகை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் 4ஆம் தாரமாக இருந்தாலும் எனக்கு ஓகே. ஆனால் நடிகையை தான் எனக்கு வேணும். யாரெல்லாம் டேய், ஒரு அப்பனை வச்சுட்டு இப்படி பேசிட்டு அவங்களாம் வெக்கமா இல்லையா? என்ன போய் வைக்கும்? பொண்ணு பார்க்கத்தானே ஜாதகம் பார்த்து வந்துக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே நான் கட்டணும். நம்மளது கொள்கை லட்சியம் எல்லாம் நடிகை நடிகை நடிகை. நோ காம்ப்ரமைஸ். சரி தம்பி, நீ நினைக்கிறதும் நடக்கும். உங்கள் அப்பா கிட்ட சில பரிகாரம் சொல்லிருக்கிறேன். உங்கள் அப்பா சில இடத்துக்கு கூப்பிடுவார். வரமாட்டுன்னு சொல்லாத, அவரோட கூட போ, எல்லாம் கிளியர் ஆயிரும். நோ ப்ராப்ளம். அதுன்னு எங்கனாலும் ஓகே. சரி, நான் போயிட்டு வரோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டுறாங்க. போயிட்டு தெரியுதுல்ல நான் சொல்றது தானே? அப்படிதான் சொல்லிருக்கிறாரு. அப்படியா? சரி வா சரி போ. வா. நடிகை தான் கல்யாணம் பண்ணிக்கியோ, போ மாட்டுற.